அது மகத ராஜ்யத்துல இருக்கிற ராஜாவோட அந்தப்புறம். ராஜாவும் ராணியும் 2 பேரும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல இருந்தாங்க. நல்ல தூக்கத்துல இருந்த மகாராஜா துடிச்சு பிடிச்சு கத்திக்கிட்டே எழுந்திருச்சாரு. அப்போ பக்கத்துல இருக்கிற மகாராணியும் அந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு உக்காந்தாங்க. என்ன ஆச்சுங்க? உங்க முகமெல்லாம் ஏன் வேர்த்து கொட்டிக்கிட்டு இருக்கு? முகம் வாடி போயிருக்கு. மறுபடியும் அதே கனவா? ஆமா சந்திரவதி, 3வது நாளா தொடர்ந்து அதே கனவுதான். ஏதோ ஒரு கருப்பு நிழல் நம்ம ராஜ்யத்தையே மூடியிருக்கு. நம்ம ராஜ்யத்துல சூரியனை யாரோ திரையிட்டு மூடின மாதிரியும் ஜனங்க எல்லாரும் கத்துற மாதிரியும் பயங்கரமா இருக்கு அந்த கனவு. நாம நாள்புறா எதை பத்தி யோசிக்கிறோமோ அதை பத்தி தான் கனவு வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாள்புறா ராஜ்யத்தை பத்தியும் ராஜ்யத்து மக்களை பத்தியும் நீங்க யோசிக்கிறதுனாலதான் அந்த கனவு உங்களுக்கு வருது போல. அது ஒரு சாதாரண கனவு தான். இல்ல, அது சாதாரண கனவில்ல. அந்த கனவுல ஒரு கருப்பு உருவம் என் முன்னாடி பயங்கரமா சிரிச்சது. உன் சிம்மாசனத்துக்கு கீழே நெருப்பு எரியுது விக்ரமாதித்யா, உன் சாம்ராஜ்யமே அழிய போகுதுன்னு அது சிரிக்குது. எனக்கு என்னமோ அதை கேட்கும்போது ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு தோணுது. நீங்க தர்மத்தின் வழியில நடக்கிற மகாராஜா. உங்க வாளோட கூர்மையும் உங்களுடைய நல்ல மனசும் என்னைக்குமே நம்ம ராஜ்யத்தை நல்லபடியாவே பாதுகாக்கும். பேசாம இந்த விஷயத்தை பத்தி நம்ம மகா மந்திரியார்கிட்ட சொல்லுங்க. ஆமா, பைரவனுக்கு என் ராஜ்யத்தை பத்தி எல்லாமே தெரியும். இந்த கனவு ஏன் வருதுன்னு அவனால தான் சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு தோணுது. நீங்க இப்படி கவலைப்பட்டா நம்ம ராஜ்யத்துக்கு யாரு பாதுகாப்பு? நீங்க தைரியமா இருங்க. அந்த கனவு ஒரு சாதாரண கனவா இருக்கும். காலையில விடிஞ்சதும் இந்த கனவு கனவாவே கலைஞ்சு போயிடும். கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்குங்க. உன்னோட வார்த்தைங்க தான் எனக்கு கொஞ்சமாவது தைரியம் கொடுக்குது. நாளைக்கு ராஜசபையில இந்த விஷயத்தை பத்தி பேசி முக்கியமான முடிவெடுத்தாகணும். அடுத்த நாள் காலையில அது ராஜசபை. சிம்மாசனத்துல ராஜா விக்ரமாதித்யன் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல மந்திரி பைரவனு நின்னுக்கிட்டு இருந்தாரு. சேனாதிபதி ருத்ரையாவும் இருந்தான். பைரவா, இன்னைக்கு நான் சபையை கூட்டினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. 3 இரவா எனக்கு ஒரே ஒரு கனவு தான் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கருப்பு நிழல் நம்ம ராஜ்யத்தை சுத்தி வளைக்கிற மாதிரியும் ஜனங்கள் எல்லாரும் ஐயோ அம்மானு கத்துற மாதிரியும் அடுத்து ஏதோ பெரிய ஆபத்து வரும்னு சொல்ற மாதிரியே அந்த கனவு இருக்கு. அரசே, உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா அது நிச்சயமா அர்த்தமுள்ளதா தான் இருக்கும். அது எதிர்காலத்தை பத்தின கனவா தான் இருக்கும். அந்த கருப்பு நிழலுக்கு எதனா உருவம் இருக்கா? உருவம் சரியா தெரியல பைரவா, ஆனா கண்ணு மட்டும் சிகப்பா இருந்தது. அது நம்ம சாம்ராஜ்யத்தை பார்த்து மிரட்டுது. நம்முடைய எதிரிகளோட நடமாட்டம் எதனா ராஜ்யத்துல இருக்கா? மகாராஜா, நம்ம ராஜ்யத்தை நம்முடைய காவலர்கள் எல்லாருமே பாதுகாக்கறாங்க. எந்த ஒரு எதிரியாலையும் நம்ம நாட்டுக்குள்ள நுழைய முடியாது. உயிருக்கு பயந்தவங்க யாருடைய கண்ணும் நம்ம ராஜ்யத்தை பார்க்கவே பார்க்காது. நம்ம சேனை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ருத்ரா. ஆனா எதிரிங்க எப்பவும் வாளோடவே வரமாட்டாங்க. நண்பர்களோட உருவத்துல கூட உள்ள வந்து அதுக்கப்புறமா நம்முடைய ராஜ்யத்தை அழிக்க முயற்சி செய்யலாம். மகாராஜா, நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது ஏதோ போருக்கான அடையாளமா தெரியல. ஏதோ மந்திர தந்திரத்தின் மூலமா தான் ஆபத்து வரும்னு தோணுது. மந்திர தந்திரமா? மகா மந்திரியாரே, நம்முடைய பலத்துக்கு முன்னாடி இந்த மந்திரங்கள் என்ன செய்ய போகுது? கண்ணுக்கு தெரியாத அதால எதுவும் செய்ய முடியாது. இது நம்முடைய பயம் மட்டும்தான். அப்படி அலட்சியமா பார்க்காதீங்க சேனாதிபதி. வாள் எடுத்துக்கிட்டு வர்ற எதிரிய நம்மால எதிர்த்து நிற்கவும் தோற்கடிக்கவும் முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியை என்ன செய்யறது? மகாராஜா, நம்முடைய ஒற்றன் ஒருவன் ஒரு ரகசியமான செய்தியை கொண்டு வரதா சொல்லியிருக்கான். அவனை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கலாம். சீக்கிரம் கூப்பிடுங்க மந்திரி. சின்ன விஷயத்த கூட நாம இப்ப விட முடியாது. உடனே மகா மந்திரியாரும் சேனாதிபதியும் அந்த ஒற்றனை ரகசிய அறைக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த ரகசிய அறைக்கு மகாராஜாவும் வந்தாரு. வணங்குகிறேன் மகாராஜா. நம்ம ஊர் எல்லையில ஒரு வித்தியாசமான அசைவு இருக்கிறத பார்த்தேன். சீக்கிரமா சொல்லு. நீ என்ன பார்த்தியோ அதை அப்படியே சொல்லு. அரசே, நம்ம பக்கத்து நாட்டோட ராஜா மகேந்திரன் சில நாட்களா அவருடைய ராஜ்யத்துல இல்லையா. அவரு பல நாட்களாவே காட்டுக்குள்ள இருக்கிற கூடாரத்துல தங்கினதா நம்ம ஆட்கள் மூலமா தெரிய வந்துச்சு. அவர் அந்த காட்டுல ஏதோ பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காராமா. பூஜையா? அவனுக்கு நம்ம நாட்டு மேல ஒரு கண்ணு இருக்கு. ஆனா எதிர்த்து நிக்கிற தைரியம் தான் இல்ல. இப்ப இந்த பூஜையெல்லாம் எதுக்கு? இது சாதாரண பூஜை இல்ல சேனாதிபதியாரே. மகேந்திரன் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில இருந்து அந்த இடத்துல பல சாமியார்களை கூப்பிட்டு நம்ம ராஜ்யத்துக்கு செய்வன வைக்கிறானா. அங்க பாதுகாப்பும் பலமா இருக்குது. யாருக்கும் உள்ள போக அனுமதி இல்ல. பாத்தீங்களா மகாராஜா, நாம நினைச்சது உண்மைதான்.
மகேந்திரனால நம்ம ராஜ்யத்தை கூட நேரடியா மோத முடியாம செய்வனை வச்சு நம்ம ராஜ்யத்தை அழிக்க பார்க்கறான். உங்களுக்கு வர்ற கனவுக்கும் அவன் செய்யற பூஜைக்கும் நிச்சயம் ஒரு சம்பந்தம் இருக்கு. கோழ வாளேந்தி யுத்தம் செய்ய தைரியம் இல்லாம சதி செய்ய பார்க்கறானா அவன்? சேனாதிபதி, உடனே சேனைய தயார் செய்யுங்க. நான் போய் அவனுடைய தலைய வெட்டி கொண்டு வரேன். உத்தரவு மகாராஜா. என் சேனை தயாரா தான் இருக்கு. இந்த கணமே நாம புறப்படலாம். நில்லுங்க பிரபு, அவசரப்படாதீங்க. எதிரி வாளோட வந்தா நாமும் வாளோட போலாம். அவன் மாய மந்திரங்களோட வரான். நாம சேனையோட போறது அவனுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவன் மாயத்தை பயன்படுத்தி உங்களை கைது பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் என்ன செய்யணும் பைரவா? என் கைகளை கட்டிக்கிட்டு அவன் என் ராஜ்யத்தை நாசம் செய்யறத பார்க்கணுமா? இல்லை மகாராஜா, இதை நாம எதிர்க்க வழி கண்டுபிடிக்கணும். நம்ம ராஜ்யத்துல இந்த மாய மந்திரங்களை எதிர்க்க பைரவின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு இருக்கும். நாம மாறு வேடத்துல போய் அவங்கள சந்திக்கணும் பிரபு. சரி மந்திரியாரே, உங்க யோசனை சரியாதான் இருக்கு. இன்னைக்கு இரவே நாம 2 பேரும் மாறு வேஷத்துல அவங்க ஆசிரமத்துக்கு போகலாம். நம்முடைய சேனைய தயாரா வச்சிருங்க. இந்த பயணத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அன்னைக்கு ராத்திரி நல்ல இருட்டான நேரம் மகா மந்திரியாரும் மகாராஜாவும் அவங்க வேஷத்தை மாத்திக்கிட்டு குதிரையில ஏறி அந்த பைரவிய சந்திக்கிறதுக்காக அவங்க இருக்கிற காட்டுக்கு போனாங்க. வணக்கம் தாயே, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிக்க வழி கேட்டு வந்திருக்கோம். வாங்க மகாராஜா, வாங்க வாங்க மந்திரியாரே. நீங்க 2 பேரும் மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்ததுமே நீங்க ராஜவம்சத்தை சேர்ந்தவங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நாங்க மாறு வேடத்துல வந்திருக்கிறதும் உங்களுக்கு தெரியுது. அப்ப எங்க பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் தானே? உங்க முகத்துல ஒரு குழப்பமும் கண்ணுல ஏதோ அசதியும் தெரியுது. உங்க உடம்ப சுத்தி ஏதோ ஒரு கருப்பு வளையமும் சுத்திக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ராத்திரி நேரம் பயங்கரமான கெட்ட கனவெல்லாம் வருதா? ஆமாமா, ஒரு பெரிய உருவம் என் ராஜ்யத்தை சுற்றி வளைக்கிற மாதிரியும் என் உயிரை பறிக்கிற மாதிரியும் கனவு வருது. இதுக்கு காரணம் அந்த மகேந்திரன் செய்யற செய்வனதான்னு தெரியும். இதுக்கு வழி இல்லையா? மகாராஜா, மகேந்திரன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சாதாரண பூஜை இல்ல. அது கால சர்ப்ப பந்தனம். அந்த பூஜை முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த ராஜ்யம் உங்களுடையது இல்ல. நீங்க உயிரோட தான் இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்க அந்த மகேந்திரனுக்கு அடிமையா மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள போறது அவன்தான். எவ்வளவு கொடூரம்! இதை தடுக்கிறதுக்கு வழி இல்லையா தாயே? எங்க ராஜாவையும் எங்க ராஜ்யத்தையும் காப்பாத்தியாகணும். நேரம் இன்னும் முடியல மந்திரியாரே. மகேந்திரன் அந்த பூஜையை முடிக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் அவகாசம் இருக்கு. பௌர்ணமி நாள் அந்த பூஜை முடிய போகுது. நீங்க அவனை எதிர்க்கணும்னாலோ அந்த பூஜையை நிப்பாட்டணும்னாலோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் தேவைப்படும். அந்த கவசம் எங்க இருக்கிறது தாயே? என் உயிரை பணையம் வச்சாவது நான் நிச்சயமா அதை கொண்டு வருவேன். இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல இன்னொரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த அடர்ந்த காட்டுல ஒரு குகை இருக்கு. அங்க ஒரு யோகினி தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப மகிமை வாய்ந்தவங்க. அவங்க கிட்ட இருக்கிற பாதுகாப்பு கவசத்தாலதான் இந்த பூஜைய தடுக்க முடியும். ஆனா அங்க போறது உசுருக்கே ஆபத்து. என் ராஜ்யத்து மக்களுக்காக என் உயிரை நான் பணையம் வைக்க தயாரா இருக்கேன். நான் இப்பவே அந்த இடத்துக்கு கிளம்புறேன் தாயே. மகாராஜா, ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த வழியில நிறைய மாயைகள் நடக்கும். எதையும் பார்த்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. முக்கியமா நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். வெற்றியோட வாங்க. அப்படி அங்கிருந்து கிளம்பி மகாராஜாவும் மந்திரியும் அந்த அடர்ந்த காட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல உண்மையிலேயே அடர்ந்த பெரிய மரங்கள் தான் இருந்துச்சு. சூரிய ஒளி கூட இல்லாத அந்த இருட்டுல தான் அவங்க 2 பேருமே போய்கிட்டு இருந்தாங்க. மகாராஜா, இந்த காட்டோட பாதை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நாம எவ்வளவு தூரம் பயணிச்சாலும் முன்னாடி போற மாதிரி தெரியல. நாம ஒரே இடத்துல தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். பைரவி சொன்ன மாயை இதுதான் மந்திரி. இந்த காடு நம்முடைய முயற்சியை தடுக்க பாக்குது. தைரியத்தை விட்டுடாத. நம்முடைய இலக்கு மேல கவனம் இருந்தா வழி தானாகவே பிறக்கும். உன்னோட வாள் மேல இருக்கிற நம்பிக்கைய உன் கவனத்து மேல வை. அரசே, நில்லுங்க. வழியில யாரோ ஒரு முதியவர் காயப்பட்டு கிடக்கிறாரு. ரத்தம் வழியுது. நாம் அவருக்கு உதவி செய்யணும். நில்லு மந்திரி, அவசரப்படாத. மனித நடமாட்டமே கொஞ்சம் கூட இல்லாத இந்த அடர்ந்த காட்டுல ஒரு மனிதன் காயப்பட்டு கிடக்கிறதே சந்தேகத்துக்குரியதுதான். ஆனா மகாராஜா, அவர் உண்மையாவே ஆபத்துல இருந்தா ராஜ தர்மப்படி அவரை காப்பாத்தணுமே. ராஜ தர்மம் அப்படிங்கிறது தர்மத்தின் படி போய் ஆபத்துல மாட்டிக்கிறது இல்ல, கண்ணுக்கு தெரியாத ஆபத்தை கண்டுபிடிக்கிறதும் தான். அந்த முதியவரை பாரு.
அவருடைய கால்கள் தரையில படல. அவருக்கு நிழல் இல்ல. இது மகேந்திரனோட மாயவலை. நீங்க சொன்னது உண்மைதான் அரசே. அவனுக்கு நிழலே இல்ல. நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ண பார்த்தேன். இப்பவே அவனுடைய தலைய வெட்டி எறியறேன். வேண்டாம் மந்திரி, அவனை புறக்கணிச்சிட்டு நாம முன்னேறி போகலாம். மாயைய வாளால வீழ்த்த முடியாது. புறக்கணிக்கிறது தான் சரியான வழி. நம்முடைய கவனம் குகைக்கு போறது மட்டும்தான். என்ன நடந்தாலும் திரும்பி பார்க்க வேண்டாம். அப்படி எல்லாத்தையும் தாண்டி பயணிச்சு வந்த அவங்க கடைசியில ஒரு பெரிய குகை கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அந்த குகை பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அழகாவும் ரொம்ப அமைதியாவும் இருந்துச்சு. உள்ள இருந்து யாரோ மந்திரம் சொல்ற அந்த குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. இதுதான் அந்த மாய குகை. நாம வந்து சேர்ந்துட்டோம் மந்திரி. என் பின்னாடியே வாங்க. 2 பேரும் அமைதியா அந்த குகைக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த குகைக்குள்ள ஒரு சிவலிங்கத்துக்கு முன்னாடி திரிபுரா அப்படிங்கிற ஒரு யோகினி உட்காந்து தவம் செஞ்சுக்கிட்டு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தாயே, நான் மகத ராஜ்யத்தோட அரசன் விக்ரமாதித்யன். என் ராஜ்யத்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். வா விக்ரமாதித்யா, உன்னுடைய வீரம், உன்னுடைய நேர்மையான ஆட்சியை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மகேந்திரனுடைய பூஜையை பத்தியும் அவன் செய்யற கால சர்ப்ப பந்தனத்தை பத்தியும் கூட கேள்விப்பட்டேன். உன் கனவுல வந்ததே அந்த கருப்பு நிழல், அது அவனுடைய கெட்ட யோசனைகள் தான். தயவு செஞ்சு என் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கான வழிய சொல்லுங்க தாயே. என் உயிர் போனாலும் பரவாயில்ல. என் ராஜ்யத்தையும் என் நாட்டையும் காப்பாத்தணும். நாளைக்கு வர பௌர்ணமிக்குள்ள அந்த யாகத்தை நிறுத்தணும். பௌர்ணமி நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு மகாராஜா. மகேந்திரன் அந்த யாகத்தை பாதி ஏற்கனவே முடிச்சிட்டான். அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பூஜை சாதாரண பூஜை இல்ல. அது மட்டும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உங்களோட சேர்ந்து உங்க சாம்ராஜ்யமே அந்த மகேந்திரனுக்கு அடிமையாக வேண்டியதுதான். தாயே, என்னுடைய சேனையை அனுப்பி அந்த பூஜையை நிறுத்துறேன். அவனுடைய தலைய கொண்டு வந்து ராஜாவோட கால்கள்ல போடுறேன். இது யுத்தம் செஞ்ச உங்க பலத்தால சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ஏற்கனவே அவன் நிறைய கண்ணுக்கு தெரியாத சக்தியை உருவாக்கியிருக்கான். நீங்க வாளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள நுழையவே முடியாது. அப்படியே போனாலும் அந்த சக்திகள் உங்களை சும்மா விடாது. அப்படின்னா நான் என்ன செய்யணும் தாயே? எனக்கு என்னுடைய தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. உங்களுடைய ஆசைகள் தான் வேணும். உன்னுடைய நேர்மைதான் உனக்கு பாதுகாப்பு மகாராஜா. இதோ இந்த ருத்ராட்சத்தை எடுத்துக்கிட்டு உங்க வலது கையில கட்டிக்கோங்க. அந்த யாகத்திலிருந்து உங்களை காப்பாத்த போறது இந்த ருத்ராட்சம்தான். இது உங்க கையில இருக்கிற வரைக்கும் அவன் எந்த சக்தியை ஏவி விட்டாலும் உங்களை அது எதுவுமே செய்யாது. உங்கள் கருணைக்கு ரொம்ப நன்றி தாயே. இந்த ருத்ராட்சத்தை வச்சுக்கிட்டு நான் அவனை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லுங்க. மகேந்திரன் யாகத்தை செய்யும் போது அக்னி குண்டத்துல ஒரு மண்டை ஓட்ட வைப்பான். அதுதான் அவன் யாகத்துக்கான மொத ஆதாரம். இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு நீ அந்த அக்னி குண்டத்துக்கிட்ட போகணும். அங்க நெருப்பு எரியறத பொருட்படுத்தாம உன் வாழை வச்சு அந்த மண்டை ஓட்ட 2ஆ பொழக்கணும். அடுத்த நொடியே கால சர்ப்ப பந்தனம் உடைஞ்சு போயிடும். அத்தோட அவன் சக்திகளும் போயிடும். சரிங்க தாயே, நாளை இரவுக்குள்ள அந்த மண்டை ஓட்ட 2 துண்டா உடைச்சி என்னுடைய ராஜ்யத்து மக்களை காப்பாத்துறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. அது பக்கத்து ராஜ்யத்துல இருக்கிற ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டையில அந்த ராஜ்யத்தோட ராஜா மகேந்திரன் நின்னுக்கிட்டு இருந்தான். அந்த குகை முழுக்க புகை மூட்டமா இருந்துச்சு. ரொம்ப சத்தமாவும் இருந்துச்சு. அப்போ ஒற்றன் இது எல்லாத்தையுமே ஓரமா நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்தான். வெறும் ஒரு நாள். இன்னைக்கு ஒரே ஒரு நாளை கடந்துட்டா போதும். பௌர்ணமி ராத்திரி முடியிற நேரத்துல அந்த விக்ரமாதித்யனுடைய சிந்தனை எனக்கு கட்டுப்பட்டதா மாறிடும். மகத ராஜ்யத்தோட அரியணை என் காலுக்கு கீழே கிடக்கும். அரசே, யாகம் பலமா நடந்துகிட்டு இருக்கு. விக்ரமாதித்யனுக்கு இந்நேரம் கெட்ட கனவுகள் வந்திருக்கும். அந்த கனவுகள் அவன் மனதை நோகடிச்சிருக்கும். இன்னைக்கு இரவோட அவன் நில குலைஞ்சி போயிடுவான். அவனுடைய சேனையும் அவனுடைய பலமும் இனி அவனுக்கு உதவாது. வாள் எடுத்துக்கிட்டு போய் அவங்கிட்ட போர் புரிஞ்சு அவனை ஜெயிக்கிறது ரொம்ப கடினம். அதனாலதான் நான் இந்த ஒரு மாய வலைய விரிச்சிருக்கேன். இந்த மாய மந்திரத்துக்கு முன்னாடி அவன் தலை வணங்கி தான் தீரணும். அதுக்கப்புறம் மகத ராஜ்யத்தோட மக்கள் என்ன அரசனா ஏத்துப்பாங்க. ஒற்றன் நின்னுகிட்டு இருந்த இடத்துல இருக்கிற ஒரு கல்ல மிதிச்சு அது உடைஞ்சு சத்தம் வந்ததுனால மகேந்திரன் அந்த பக்கமா பார்த்தான். யாரங்க மரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? வீரர்களே, அவனை பிடிச்சுக்கிட்டு வாங்க. அவன் மகதத்தோட ஒற்றனாதான் இருக்கணும். காவலர்கள் ஒற்றனை போய் அடிச்சு கொண்டு வந்து மகேந்திரன் முன்னாடி நிப்பாட்டினாங்க. ஓஹோ,
விக்ரமாதித்யனோட வளர்ப்பு நாயா நீ? நான் யாகம் செய்யறத பார்த்துட்டு போய் அவன்கிட்ட சொல்லி அவனை எச்சரிக்கை செய்ய போறியா? ஆனா அதுக்கு நீ இங்கிருந்து உயிரோட போனாதானே அதை செய்ய முடியும். மகேந்திரா, எங்க மகாராஜாவோட வாளுக்கு பயந்துகிட்டு இப்படி காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பில்லி சூனியம் வைக்கிற உன்னை பார்த்தா அருவருப்பா இருக்கு. நீ எந்த பில்லி சூனியம் வச்சும் எங்க ராஜ்யத்தை பிடிக்க முடியாது. எவ்வளவு திமிரு உனக்கு! உன் ராஜாவோட உயிர் நாளுக்கு நாள் போய்கிட்டு இருக்கு. உன்னை யாரும் இங்க காப்பாத்த வர மாட்டாங்க. இந்த நாயோட தலைய வெட்டி அந்த யாக குண்டத்துல போடுங்க. நான் வைக்கிற பில்லி சூனியம் இன்னும் பலமா மாறட்டும். காவலர்கள் ஒற்றனோட தலையை வெட்ட வாளை தூக்குனாங்க. சரியா அதே நேரத்துல இருந்து குகைக்கு வெளியில இருந்து வந்த ஒரு அம்பு அந்த காவலாளி கிட்ட இருக்கிற அந்த வாளை கீழே தள்ளிட்டு போச்சு. ஒரே நொடியில விக்ரமாதித்யனும் மந்திரியாரும் அந்த குகைக்கு வந்து சேர்ந்தாங்க. நிறுத்து மகேந்திரா, என் ஆட்களோட ரத்தத்தை உன்னால சிந்த வைக்க முடியாது. உன் திட்டம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. மகத ராஜ்யத்தோட ராஜா உன் முன்னாடி நிக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா வாள் எடுத்து சண்டை போடு. விக்ரமாதித்ய ராஜாவா, நீ எப்படி இங்க உயிரோட வந்த? என்னுடைய மாய வலைகளை தாண்டி உன்னால எப்படி வர முடிஞ்சது? ஆமா, இந்நேரம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணுமே. பைத்தியம் உனக்கு தான் பிடிச்சிருக்கு மகேந்திரா. மத்தவங்க ராஜ்யத்தை சதி பண்ணி ஜெயிக்க நினைக்கிற உனக்கு இன்னைக்கு நான் சமாதி கட்ட போறேன். வாளை கையில எடு. வாளெடுத்து சண்டை போடுற நேரம் எப்பவோ முடிஞ்சு போச்சு மகாராஜா. நீ உன்னுடைய மரணத்தை தேடி வந்திருக்க. என்னுடைய இந்த பூஜை முடிஞ்ச உடனே எனக்கு சக்திகள் அதிகமாக போகுது. மந்திரவாதிகளே, அவனை கட்டி போடுங்க. மந்திரவாதிங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டு விக்ரமாதித்தனை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அக்னிகுண்டத்துல இருந்து வந்த பயங்கரமான புகை விக்ரமாதித்தனை சுத்தி வளைக்க பாத்துச்சு. ஆனா அவன் கையில இருக்கிற அந்த ருத்ராட்சத்தால எந்த சக்தியாலையும் அவனை நெருங்க முடியல. அவன் கையில இருந்த ருத்ராட்சம் ஜொலிக்கும் போது அந்த வெளிச்சத்துல அந்த கருப்பு புகை காணாமையே போச்சு. வாய்ப்பில்ல. என் மந்திர சக்தியை எப்படி நீ தடுக்கிற? இது கால சர்ப்ப பந்தனம். இதை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னோட சதி செயல்களுக்கு காலம் முடிஞ்சிடுச்சு மகேந்திரா. தர்மத்தை நம்பினவங்களுக்கு கடவுள் தான் கவசமே. மந்திரி, நீங்க அந்த வீரர்களை பாத்துக்கோங்க. ஒற்றனை காப்பாத்துங்க. நான் இந்த மகேந்திரனை பாத்துக்கிறேன். உத்தரவு பிரபு. இந்த தைரியம் இல்லாத ராணுவத்தை நான் ஒருத்தனே பாத்துக்கிறேன். வாங்கடா, என் வாளோட பலத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். மகா மந்திரியார் அந்த காவலர்கள் கூட யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கோட்டை முழுக்க பயங்கரமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ மகாராஜா வாளை எடுத்துக்கிட்டு அக்னி குண்டத்துக்கிட்ட போனாரு. அவனை தடுங்க. அவனை யாக குண்டத்துக்கிட்ட அணுக விடாதீங்க. என்னுடைய பூஜை கெட்டு போயிடும். உன்னை கடவுளால கூட காப்பாத்த முடியாது மகேந்திரா. விக்ரமாதித்யனும் வாளை எடுத்துக்கிட்டு மகேந்திரன் பக்கத்துல போனாரு. அப்படி அவங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய யுத்தம் நடந்துச்சு. கோட்டையே அந்த சத்தத்துல அதிர ஆரம்பிச்சுது. ஆனா விக்ரமாதித்யன் கூட மோதி மகேந்திரனால ஜெயிக்க முடியல. எவ்வளவோ போராடி பார்த்தாலும் கூட கடைசியில் அவன் கையில இருந்த வாள் கீழே விழுந்துருச்சு. என்னை விட்டுடு விக்ரமாதித்யா. உன் ராஜ்யம் வேண்டாம். உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். உன் ராஜ்யம் இருக்கிற பக்கத்தையே நான் மறந்துடுறேன். சதி செய்யறவனுக்கு எப்பவும் மன்னிப்பு கிடையாது மகேந்திரா. ஆனா ஒரு கோழையோட ரத்தம் என் வாள்ல படிகிறத நான் விரும்பல. நீ பண்ண இந்த கேவலமான யாகத்தை நான் இப்ப நாசம் பண்றேன். மகாராஜா மகேந்திரனை அங்கேயே விட்டுட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்னி குண்டத்துக்கிட்ட போனாரு. அக்னி குண்டத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த மண்டபத்தை பார்த்தாரு. அப்பதான் யோகினி சொன்ன வார்த்தைகள் அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏ தீய சக்தியே, உன்னுடைய ஆட்டம் இத்தோட முடிஞ்சது அப்படின்னு அவருடைய வாளை மேல தூக்கி எரியற அந்த அக்னிக்குள்ள இருக்கிற மண்ட ஓட்டை உடைச்சிட்டாரு. அது 2ஆ பிளந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த யாகத்துக்கான சக்தி எல்லாமே போயிடுச்சு. இப்போ அந்த யாகமும் வீணா போச்சு. அங்க இருந்த மந்திரவாதிங்க அந்த சக்தி பின்னடிச்சதுனால அவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என் சக்தி, என் யாகம், என் கனவெல்லாம் நாசமா போச்சே. என் ஆசை என் கண் முன்னாடியே அழிஞ்சி போச்சே. தர்மத்தை கைவிடுறவனுக்கு எதுவுமே மிஞ்சாது மகேந்திரா. இதுக்கு உன்னோட வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கட்டும். மந்திரி, இவனை கட்டி நம்ம சிறையில அடைச்சி வைங்க. ஒற்றனே, நீ உடனே போய் மகதத்துக்கு தகவலை சொல்லு. உங்களுடைய தைரியத்தால இந்த ராஜ்யத்தை காப்பாத்திட்டீங்க அரசே. இனிமே நம்ம ராஜ்யத்தோட மக்கள் நிம்மதியா இருப்பாங்க. வெற்றி எப்பவுமே உங்களுக்கு தான் அரசே. சில நாட்களுக்கு அப்புறமா மகத ராஜ்யத்துல பண்டிகை மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க.
விக்ரமாதித்யன் மகாராஜாவோட ராஜ்யத்துல மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. மக்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மகாராஜாவும் மகாராணியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிரபு, உங்க முகத்துல இருக்கிற அதே தைரியமும் அதே தேஜஸும் தெரியுது. இப்போ உங்க முகத்துல எந்த ஒரு குழப்பமும் எந்த ஒரு பயமும் இல்ல. உங்க உயிரை பணியமா வச்சு கடைசியில நம்ம ராஜ்யத்தை காப்பாத்திட்டீங்க. நீங்க தான் நம்ம சாம்ராஜ்யத்துக்கு கடவுள் மாதிரி. இது ஏன் ஒருவனுடைய வெற்றி இல்ல ராணி, மந்திரியோட அறிவு கூர்மை, ஒற்றனுடைய தகவல், சேனாதிபதியோட வீரம், அந்த 2 தாய்களுடைய ஆசீர்வாதம், இவர்களால தான் இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. ஒரு ராஜா எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, அவனை சுத்தி இருக்கிறவங்களுடைய சொல்ல கேட்கலன்னா அந்த ராஜ்யம் அழிஞ்சிடும். உங்களுடைய தன்னடக்கம் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு மகாராஜா. ஆனா ஒரு சந்தேகம், அன்னைக்கு அந்த ராத்திரி அக்னி குண்டத்துக்கிட்ட போகும்போது உங்களுக்கு பயமா இல்லையா? நானா இருந்தா பயந்திருப்பேன். பயம் வந்தது தேவி. ஆனா என் காதுல என் நாட்டு மக்களுடைய அலறல் சத்தம் கேட்டது. அரசனுக்கு தன்னுடைய உயிரை விட தன் மக்களுடைய உயிர் தான் பெருசு. என் மக்கள் மேல நான் வச்சிருந்த பாசம்தான் என்ன முன்னேத்தி கொண்டு போச்சு. என் ராஜ்யம் இப்ப பிரச்சனைகள் இல்லாம அமைதியா இருக்கு. மகாராஜா, மகேந்திரனை பாதுகாப்பா நம்முடைய சிறையில அடைச்சி வச்சிட்டோம். பக்கத்து நாட்டு மக்கள் எல்லாரும் சேர்ந்து மகேந்திரனை அரச பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அந்த மக்கள் இப்போ மகத ராஜ்யத்தோட இருக்க விரும்புறாங்க பிரபு. மிகவும் மகிழ்ச்சி மந்திரியாரே. தர்மந்தான் ஜெயிக்கும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காந்தார தேசத்து மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. தவறு செஞ்சது அவங்களுடைய அரசன் மட்டும்தான், மக்கள் கிடையாது. அரசே, நம்முடைய சேனை எல்லாருமே வெற்றி கொண்டாட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. உங்க அனுமதிக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெற்றி அவர்களுடையது தான், தாராளமா கொண்டாடிக்கோங்க. நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லயும் தீபங்களை ஏற்றி வைங்க. வாங்க மகாராஜா, மக்கள் எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நல்ல பார்வை அவங்க மேல விழணும். சரி தேவி. விக்ரமாதித்ய மகாராஜா கோட்டைக்கு மேல நின்னுக்கிட்டு ஜனங்களை பார்த்து கையசைச்சாரு. ஜனங்க எல்லாரும் மகாராஜா வாழ்க வாழ்க அப்படின்னு சத்தமா சொன்னாங்க. அன்னையில இருந்து மகாராஜாவுக்கு எந்த ஒரு கெட்ட கனவும் வரவே இல்ல. அவரு ராத்திரியில நிம்மதியா தூங்குனாரு. அப்படி எல்லாருடைய தயவாலையும் மகத சாம்ராஜ்யம் நல்லபடியா இருந்துச்சு. தர்மத்தின் வழியில நடக்கிறவனுக்கு கெட்டது நடக்கும்போது கடவுள் கூடவே இருந்து அந்த கெட்டதை தள்ளி அவனுக்கு நல்லதை தான் கொண்டு வந்து சேர்ப்பாருங்கிறது இந்த கதை சொல்லுது. அது பச்சை பசையில் இருக்கிற சோமாபுரம் அப்படிங்கிற கிராமம். காலையில 8 மணி இருக்கும். ஆனா இன்னும் ராமையா படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட இல்ல. வெளியில பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி லட்சுமி புருஷனை எழுப்ப வந்தாங்க. ஏங்க, இன்னும் எவ்வளவு நேரம் படுத்து தூங்க போறீங்க? ஊர்ல கோழி கோவி பல மணி நேரம் ஆச்சு. விவசாயிங்க எல்லாருமே வயல் வேலைக்கு போயே 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா நீங்க என்னவோ இன்னும் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூட இல்ல. எழுந்திரீங்க. அப்பா, ஏன் லக்ஷ்மி காலையிலேயே எழுப்புற? கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கு. ஒரு மணி நேரம் கூடுதலா தூங்கிக்கிறேனே. குளிரா இருக்கா? இங்க அனலா இருக்குன்னு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு குளிரா இருக்கா? வயல்ல நிறைய புல்லு விளைஞ்சிருக்கு. சுப்பையா எவ்வளவு புல்லுன்னு அறுத்து போடுவான். நீங்களும் போனா கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? அதான் சுப்பையா இருக்கான்ல, அவன் போனா போதாதா? நான் போனா மட்டும் விளைச்சல் வந்துடுமா? ராத்திரி என் நண்பங்கிட்ட பேசிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. தலை பாரமா இருக்கு. முதல்ல நல்லா சூடா டீ எடுத்துட்டு வா. எல்லாம் என் நேரம். டீ வேணுமா? டீ வீட்ல பால் இல்ல. பால்காரன் நம்ம வீட்டுக்கு பால் ஊத்தியே 2 நாள் ஆச்சு. கசாயம் வேணா வச்சு தரேன், குடிக்கிறீங்களா? சேச்சே, பால் இல்லாத டீயை யாராவது குடிப்பாங்களா? சரி, சூடா கஞ்சி இருந்தா கொண்டு வா, குடிச்சிட்டு தூங்குறேன். என்னது, மறுபடியும் படுக்கிறீங்களா? ஐயோ கடவுளே, ஏங்க இவ்வளவு சோம்பேறியா இருக்கீங்க? பக்கத்து வீட்டு ரங்கையாவை பாருங்க, 2 ஏக்கர் பூமியை உழுதுட்டு வந்திருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே தண்டமா. அவனையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. ரங்கையாவுக்கு பொறுமை அதிகம், கஷ்டப்பட்டு உழைப்பான். எனக்கு புத்திசாலித்தனம் அதிகம். ஒரு நாள் ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிக்க போறேன். நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். புதையல இருக்கிற பூமியை காப்பாத்திக்கிறதுக்கு எங்க வக்கல. எழுந்துச்சு போய் குளிங்க. ராமையா விருப்பமே இல்லாம கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து திண்ணையில உக்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அங்க கோவில் பூசாரி வந்தாரு. என்ன ராமையா, இப்பதான் எழுந்திருச்ச போலையே? சூரியன் எழுந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனா உனக்கு இன்னும் தூக்கம் தெரியலையா? வாங்க பூசாரி. ஏதோ சரியா தூக்கம் வரல. எனக்கு வயல்ல என்ன இருக்க போகுது? அட, அப்படி சொல்லாத ராமையா.
விவசாயிக்கு வயல் தான் கோவில். நேற்று நான் பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் ராசியில் இந்த வாரம் அதிர்ஷ்டம்னு எழுதியிருக்கு, லக்ஷ்மி கடாட்சம்னு போட்டிருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாரு, உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். என்னது, உண்மையாவா பூசாரி? அதிர்ஷ்டம் இருக்கா? அப்போ எனக்கு பணம் வரப்போகுதா? அதிர்ஷ்டங்கிறது ஆகாயத்திலிருந்து கூரிய பிச்சுக்கிட்டு கொட்டாது. முயற்சி அப்படிங்கிற அஸ்திவாரம் இருந்தாதான் அது கிடைக்கும். பார்த்து கவனமா இரு. பூசாரி போயிட்டாரு. ஆனா ராமையாவோட மனசுல அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. லக்ஷ்மி, கேட்டியா? நம்ம ஜாதகம் மாறப்போகுது. இனி நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பணம் தானா வரும். அவரு கஷ்டப்பட்டா வரும்னு தான் சொன்னாரு, சும்மா இருந்தா வரும்னு சொல்லல. பகல் கனவு காணாதீங்க. அன்னைக்கு ராத்திரி ராமையா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டான். நல்ல தூக்கத்துல இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சு. ராமையாவோட கனவுல சாக்ஷாத் அந்த ஊரோட அம்மனே வந்து, ராமையா எழுந்திரி, நீ செஞ்ச புண்ணியமும் உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் சேர்ந்து நாளையில இருந்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுது. தாயே நன்றி. உண்மையிலேயே என் கஷ்டத்தை தீக்க போறியா? அதுக்கு நான் என்னமா பண்ணணும்? நாளைக்கு காலையில சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது கோழி கூவும் போதே நீ உன்னுடைய வயலுக்கு போ. அங்க கிழக்கு திசையில இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே பள்ளம் தோண்டு. அங்க உனக்கு ஒரு தங்க காசு கிடைக்கும். ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, சூரிய ஒளி வர்றதுக்கு முன்னாடியே நீ அந்த நாணயத்தை எடுத்துக்கணும். சூரிய ஒளி பட்டுச்சு, அந்த தங்க நாணயம் மறைஞ்சு போயிடும். ராமையா எழுந்திருச்சான். அவனுக்கு இதய துடிப்பு அதிகமாச்சு, வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல இருந்த பொண்டாட்டிய எழுப்புனான். லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி எழுந்துரு, அதிசயம் நடந்துடுச்சு. ஏங்க, என்னங்காச்சு? திருடனுங்க யாராவது வந்துட்டாங்களா? ஐயோ, திருடனுங்க இல்ல பைத்தியக்காரி, அந்த அம்மனே என்னோட கனவுல வந்தாங்க. கனவு தானே, படுத்து தூங்குங்க, காலையில எழுந்திருக்கணும். இது சாதாரண கனவு இல்ல லக்ஷ்மி. அம்மன் சொன்னாங்க, நம்ம வயல்ல ஆலமரம் இருக்குல்ல, நாளைக்கு வெடியறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே பள்ளம் தோண்டனா தங்கம் கிடைக்குமா, நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. உண்மையாவா? அம்மனே சொன்னாங்களா? ஆமா, அம்மன் தான் சொன்னாங்க. ஆனா சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே போகணும். அப்புறம் என்ன, இப்பவே கிளம்புங்க. இன்னும் விடியல, வயலுக்கு போய் பள்ளம் தோண்டி பாருங்க. ஆ, இப்பவா? வெளியில இருட்டா இருக்கே. அது மட்டும் இல்லாம வெளியில குளிரும் அதிகமா இருக்கும். கோழி கோவட்டும், அப்புறம் போறேன். ஏங்க, அம்மன் கனவுல சூரியோதயத்துக்கு முன்னாடி போங்கன்னு சொன்னாங்கல்ல. வெளிச்சம் பட்டுச்சுன்னா அந்த தங்க காசு கிடைக்காம போயிடும். சீக்கிரமா கிளம்புங்க. அட இரு லக்ஷ்மி, வயலும் நமக்கு தான் சொந்தம், மரமும் நமக்கு தான் சொந்தம். புதையல் எங்க போக போகுது? அதை உள்ள புதைச்சி தானே வச்சிருக்காங்க. காலு முளைச்சி நடந்தா போயிடும். கொஞ்ச நேரம் படுத்துட்டு காலையில போய் பார்க்கலாம். லக்ஷ்மி எவ்வளவுதான் சொன்னாலும் ராமையா மட்டும் கேட்கவே இல்ல. போர்வையை போத்திக்கிட்டு படுத்து தூங்கிட்டான். விடிய காலையில 5 மணி கோழி கூவுச்சு. உடனே லக்ஷ்மியும் எழுந்திருச்சாங்க. ஏங்க, கோழி கூவுது, தூரத்துல ஆகாயத்துல வெளிச்சம் தெரியுது. சீக்கிரம் எழுந்திருச்சு போங்க, சூரியன் வந்துட போறான். ஐயோ, இந்த கோழிக்கு வேலை வெட்டி இல்லையா? அதுக்குள்ள கூவிடிச்சே. சரி, எழுந்திருக்கிறேன். ஆனா தூக்க கலக்கம்தான் போக மாட்டேங்குது. முதல்ல குளிக்க கொஞ்சம் தண்ணி வை, குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போறேன். புனிதமான வேலையாச்சே, அழுக்கு துணியோட போகக்கூடாது. குளிக்க போறீங்களா? இப்ப குளிச்சா 1 மணி நேரம் ஆயிடுங்க. முகத்தை கழுவிக்கிட்டு போங்க போதும். ஐயோ, என்ன லக்ஷ்மி நீ? இது கடவுள் கொடுக்கற வரம், சுத்தமா இல்லாம போகக்கூடாது. நீ போய் தண்ணி வையேன். ராமையா குளிச்சு முடிச்சிட்டு வர 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறமா பூஜை அறையில பூஜையை முடிச்சிட்டு வர 1/2 மணி நேரம் ஆச்சு. அதுக்குள்ள வீட்டுக்கு வெளியில வெளிச்சமும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மணி தாண்டிச்சு. ஏங்க, சூரியன் வெளியில வராங்க, சீக்கிரமா போங்க. இல்ல, அம்மன் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நாணயம் மறைஞ்சு போயிடும். நீ கவலைப்படாத லக்ஷ்மி, அம்மன் எனக்காக பாசமா கொடுக்கறது. 5 நிமிஷம் கழிச்சு போனா ஒன்றும் ஆகாது. இப்போ அங்க யாரு இருப்பாங்க? சுப்பையா கூட 8 மணிக்கு தான் வருவான். தங்க காசு அங்கதான் இருக்கும். உங்களுடைய இந்த நம்பிக்கை தான் எனக்கு பயமாவே இருக்கு. சீக்கிரமா மண்வெட்டியை கொண்டு போங்க. சரி சரி, போறேன். வரும்போது தங்க காசோட வருவேன். அப்ப நீ வாய முடிப்ப. ராமையா பொறுமையா கையில மண்வெட்டியை பிடிச்சுக்கிட்டு வயலுக்கு போனான். அதுக்குள்ள 6:30 மணி ஆயிடுச்சு. சூரியனும் உதயமாயிட்டான். வழியில ஒரு டீ கடை கிட்ட அவனுடைய நண்பர் அங்கய்யா உட்காந்துக்கிட்டு இருந்தான். என்னடா ராமையா, காலையிலேயே மண்வெட்டியை பிடிச்சிக்கிட்டு வயலுக்கு போற? என்னைக்கும் வராத அறிவு இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கு? உனக்கு தெரியாதுடா, இது அதிர்ஷ்ட வேட்டை. இன்னைக்கு என் ஜாதகமே மாறப்போகுது. அதுக்கு தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன நடந்தது? எதனா லாட்ரி அடிச்சதா?
லாட்டரி இல்லடா, கடவுள் கொடுத்த வரோம். எங்க வயல்ல ஏதோ இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதான் அதை எடுக்க போறேன். அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் வந்து இங்க உக்காரு. டீயை குடிச்சிட்டு அப்புறம் வேலைக்கு போலாம். முழு கதையும் சொல்லு. சரி சரி, ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். வயல் பக்கத்துல தானே இருக்கு. ராமையா ரங்கையா டீ கடையில உட்காந்து டீ குடிக்கும்போது ராமையா ரங்கையா கிட்ட அவனுக்கு வந்த கனவை பத்தி சொல்லிட்டான். இப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் போச்சு. இப்போ மணி 7:15. டேய், சூரிய உதயத்துக்கு முன்னாடியே போனோன்னு சொன்னேன். இப்ப வெயிலே வந்துடுச்சு, சீக்கிரமா போ. அட ஆமால்ல, நான் மறந்துட்டேன். சரி, நான் வரேன். ராமையா வேக வேகமா வயலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தான். சூரியன் இப்போ பிரகாசமா இருந்தான். சூரியனோட ஒளி தரையில பட்டுச்சு. ராமையா வயலுக்கு போய் பார்த்தான். அங்க போய் பார்த்தா வேலைக்கார சுப்பையா ஏற்கனவே வயல்ல இருந்தான். அவன் வேர்வை தண்ணி கொட்ட கொட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சுப்பையா, நீ இப்பதான் வந்தியா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு வீட்டில் பண்டிகை இல்லையா, அதான் சீக்கிரமா வேலையை முடிக்கலான்னு காலையில் 5 மணிக்கே வந்துட்டேன். வெயில் வர்றதுக்குள்ள வேலையை முடிக்கலாம் இல்லையா? என்னது, 5 மணிக்கே வந்துட்டியா? ஆமாம், அந்த வேப்ப மரத்துக்கு கீழே. ஆமாங்க ஐயா, அங்கேருந்து தான் வேலையை ஆரம்பித்தேன். அந்த வேப்ப மரத்துக்கு கீழே மண்ணு ரொம்ப இறுக்கமா இருக்கு. அங்க உழுதப்ப ஏதோ தட்டுப்பட்டுச்சு. ராமையாவுக்கு திடீர்னு அந்த தரையில பூகம்பமே வந்த மாதிரி இருந்துச்சு. கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. என்ன தட்டுப்பட்டுச்சு? கல்லா இல்ல வேற எதுனாவா? கல் இல்லைங்க ஐயா, ஏதோ ஜொலிக்கிற ஒரு காசு மாதிரி இருந்துச்சு. அது எங்க இருக்கு சுப்பையா? அதை கொடு, அது என்னோடது. ஐயா, நானே ஒரு ஏழை, எனக்கு கிடைச்சது எனக்கு தானே சொந்தம். உங்க வயல்ல வேணும்னா கிடைச்சிருக்கலாம், ஆனா நான் கஷ்டப்பட்டு மண்ணை தோண்டவே தானே கிடைச்சது. அது அப்படி இல்லை சுப்பையா, என்னோட வயல்ல இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அம்மனே என் கனவுல வந்து சொன்னாங்க அது என்னோடது. அம்மனே உங்க கனவுல வந்து சொல்லியிருக்கலாங்க ஐயா, ஆனா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருட்டா இருக்கும் போது வயலுக்கு வந்தது நான் தானே. அப்பதான் இது எனக்கு கிடைச்சது. நீங்க இப்பதானே வரீங்க. அப்படின்னா அந்த காசை நீ எடுத்துக்கிட்டியா? இல்லைங்க ஐயா, எடுத்துக்கல. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சுப்பையா அவனுடைய சட்ட பையில இருந்து ஒரு தங்க காசை எடுத்து அத பூபதி கையில கொடுத்தான். அது பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் பூபதி சந்தோஷமா, அப்பாடா, கிடைச்சதே. அம்மன் என்ன ஏமாத்தல. சுப்பையா, நீ ரொம்ப நல்லவன். கேட்டதும் இதை எனக்கு கொடுத்துட்டியே. ஐயா, கொஞ்சம் சரியா பாருங்க, அது தங்க காசு இல்லை. ராமையா கவனிச்சே பார்த்தான். அது தங்க நிறத்துல தான் இருந்துச்சு, ஆனா கனமே இருக்கல. ஓரத்துல துரு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது வெறும் பழைய பித்தளை காசுதான். என்ன இது? இது தங்கம் இல்ல, பித்தளை காசு. ஏன் சுப்பையா, தங்கத்தை நீ எடுத்துட்டு பித்தளை காசை எனக்கு கொடுக்குறியா? ஐயோ இல்லைங்க ஐயா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லலை. நான் பள்ளம் தோண்டினப்ப எனக்கு இந்த காசு தான் கிடைச்சது. வேணும்னா என்கிட்ட இருக்கான்னு சோதனை பண்ணிக்கோங்க. ராமையா சுப்பையாவோட துணிமணி, அவனுடைய பை எல்லாத்துலயும் தேடி பார்த்தான். எங்கேயுமே தங்கம் இல்ல. அவன் அதே இடத்துல சோகமா உட்காந்துட்டான். கடவுளே, ஏன் இப்படி பண்ண? தங்கம் கொடுக்கறேன்னு சொல்லி பித்தளைய கொடுக்கறியா? ராமையா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துக்கு பூசாரி வந்தாரு. அவரு வரப்புல நின்னு நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ராமையா, கடவுளை குறை சொல்லாத. அவரு வாக்கு மீறல, நீ தான் நேரத்துக்கு சரியா வரல. இல்ல பூசாரி, அம்மன் தங்கம் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா கிடைச்சதோ பித்தளை காசு. நான் நேரத்துக்கு வரலனாலும் சுப்பையா வந்தானே, அவனுக்கு பித்தளை தானே கிடைச்சது. இல்ல ராமையா, சுப்பையாவுக்கு கிடைச்சது தங்க காசு தான். என்னது, அப்படியா? எங்க? அது பொருள் உருவத்துல இல்ல, பலன் உருவத்துல இருக்கு. சுப்பையா 5 மணிக்கெல்லாம் எழுந்து காலையிலேயே உழைக்கிறதுக்கு வந்துட்டான். அவன் விடிய காலையிலேயே வந்து நிலத்தை உழுததால மண்ணு ஈரத்தை வாங்கிக்கிச்சு. இந்த வருஷம் அவன் விதைய தூவனானா அவன் வயல்ல விளையுமே, அதுதான் தங்கம். உன்னோட வயல்ல விளையிற விளைச்சலுக்கு சுப்பையாவுக்கு பங்கு இருக்குல்ல, அதுதான் அந்த தங்க காசு. அப்போ எனக்கு நீ சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். ஆனா உனக்கு சோம்பேறித்தனம் அதிகம். நீ குளிக்கணும், சாமி கும்பிடணும், டீ குடிக்கணும்னு தாமதமா தானே வந்த. சூரிய வெளிச்சம் பட்ட உடனே அந்த தங்க காசு சாதாரண காசா மாறி அதோட மகிமையை இழந்துடுச்சு. லக்ஷ்மி தேவி சுறுசுறுப்பானவங்க கையில தான் நிலைப்பா, சோம்பேறிங்க கையிலலாம் அவ நிலைச்சி நிக்க மாட்டா. ஆமா, உண்மைதாங்க ஐயா. எங்க தாத்தா சொல்லுவாரு, தூங்குறவனுக்கு கனவு மட்டும்தான் மிச்சம்,
கஷ்டப்பட்டு உழைக்கிறவனுக்கு தான் பலன் மிச்சம் அப்படின்னு. ஐயோ, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். கைக்கு கிடைக்க வேண்டிய தங்க காசை சோம்பேறித்தனத்தால் இழந்துட்டேனே. லக்ஷ்மி எவ்வளோ சொல்லியும் கேட்கல. இப்போ வீட்டுக்கு போய் என்னத்த சொல்லுவேன்? நடந்தது ஏதோ நடந்துடுச்சு. இனி செய்யறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பித்தளை காசை எப்பவும் உன்னோட பையில வச்சுக்கோ. உனக்கு ஒரு பாடமாக இருக்கும். இதுக்கப்புறமாவது சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுப்பையா கூட வயல்ல இறங்கி கஷ்டப்படு. உனக்கு கிடைக்கிற விளைச்சல் தான் உண்மையான புதையல். நிச்சயமாங்க பூசாரி. இனிமே என்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன். சுப்பையா அந்த கலப்பைய என்கிட்ட கொடு. மிச்ச வயலை நான் உழறேன். ராமையா புத்திசாலித்தனமா அந்த கலப்பையை பிடிச்சு வெயில்ல வயல்ல இறங்கி கலப்பையை வச்சு வயலை உழ ஆரம்பிச்சான். இது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. சாயந்தரம் வேலையை முடிச்சிட்டு ராமையா வீட்டுக்கு போனான். திண்ணையில உட்காந்து லக்ஷ்மி ராமையாக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஏங்க வந்துட்டீங்களா? எங்க அந்த நாணயம் கிடைச்சுதா? தங்கம் தங்கம் தானே? ராமையா சிரிச்சுக்கிட்டே அவரு சட்டப்பையில வச்சிருந்த அந்த பித்தளை காசை எடுத்து அத லக்ஷ்மி கிட்ட காட்டினாரு. என்ன இது? இது பழைய பித்தளை காசு மாதிரி இருக்கு. தங்கம் எங்கங்க? தங்கம் காசோட உருவத்தில் வரல லக்ஷ்மி, அறிவா வந்திருக்கு. என் சோம்பேறித்தனத்தால் அம்மன் கொடுத்த வரத்தை நான் இழந்துட்டேன். ஆனால் இந்த பித்தளை காசு எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இனி நான் வயலில் கஷ்டப்பட்டு உழைக்க போகிறேன். அந்த வயல் தான் என் தங்கம். ராமையாவோட பேச்சுல வந்த மாற்றம் லக்ஷ்மியை ஆச்சரியப்படுத்துச்சு. தான் புருஷன்கிட்ட வந்த அந்த மாற்றத்தை விட இந்த தங்கம் அவளுக்கு பெருசா தெரியல. பரவாயில்லங்க, நீங்க மாறினீங்கன்னா எனக்கு அதுவே போதும். வாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், முதல்ல வந்து சாப்பிடுங்க. இந்த கதையில இருக்கிற நீதி, காலம் போச்சுன்னா அது யாருக்காகவும் திரும்ப வராது. சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது தான் நமக்கு எதிரி. நம்ம வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எதிரி அந்த சோம்பேறித்தனம் தான். அதை விட்டுட்டு என்னைக்கு நாம கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அன்னைக்கு அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும்.